ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட அந்த அக்ரிகல்ச்சரல் பியூட்டியை நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஃபுல்லாக இங்கே வாழைத்தோட்டம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேடி ஃபீல்டு, நெல் அதெல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக பைக் இது செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இதை வந்து ஓட்டுறதுக்கு ஏதோ புது வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. ஏன் கேடிஎம் வந்து அந்த வைப்ரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு தெரியல இந்த வாட்டி. இங்கே இந்த இடம் பாருங்களேன், இந்த என்ட்ரன்ஸு வேறு மாதிரி வந்து இருக்கும். ஒசூர்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 30 கிலோமீட்டரில் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குதுன்னு சொன்னால் நீங்களாம் நம்பவே மாட்டீங்க சத்தியமாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபுல்லாக விநாயகர் இதுக்கு டொனேஷன் வாங்குறாங்களாட்டிருக்கு. பொள்ளாச்சி மாதிரி இருக்குது கைஸ் இந்த ஏரியா பார்க்குறதுக்கு. அப்படியே நம்மளுக்கு பஞ்சப்பள்ளி ஊர் இதுதான் நட்டுருக்குது. அங்கே மேப்பில் கூட காட்டுது பாருங்கள். இன்னொரு 12 கிலோமீட்டர் போனதும் மாரண்டள்ளி வந்துடும். லைட்டாக எதாவது சாப்பிட்டுட்டு இங்கே பாருங்க, சச் எ பியூட்டிஃபுல் ஏரியா. பொள்ளாச்சியெல்லாம் என்னங்க ஒசூரோட பியூட்டி நீங்கள் பார்த்தது இல்லைல்ல, இதுதான் ஒசூரோட ரியல் பியூட்டி. எப்படி மாசாக இருக்கா. இங்கே ஒரு சைடு ஃபுல்லாக வந்து வாழைத்தோப்பு, ஒரு சைடு ஃபுல்லாக வந்து தென்னந்தோப்பு. ஆனால் பஞ்சப்பள்ளிக்கு வந்து ஒரு பேர் இருக்குது, பைக்கர் 7 சொல்லிட்டு. இப்போ தான் அது ஏன் சொல்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு புரியுது. ஒரு பெங்களூர்லேருந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸில் இவ்வளோ சூப்பரான பிளேஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி. ஆனால் ஃபுல்லாக எங்கள் அக்ரிகல்ச்சர் தான் கைஸ். இதான் நல்ல கடை இருந்துச்சுன்னா இங்கே கூட சாப்பிட்டுக்கலாமே. இங்கேயும் எதுவும் ஹோட்டல் இருக்க மாதிரி வந்து தெரியல. இதுதான் வந்து பஞ்சப்பள்ளி பஸ் ஸ்டாப் பட்டிருக்கு. இது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டோன்னா கிழிஞ்சிரும். 11 கிலோமீட்டரில் வந்து மாரண்டள்ளி இருக்குன்னு வந்து காட்டுது. ஓகே, அந்த மலையை தான் நம்ம வந்து இப்போ ஏற போகிறோம். அங்கே மேலே ஒரு மலை தெரியுதுல்ல, கருப்பாக இருக்குது பாருங்கள் பாறைங்கள்லாம். அந்த மலையை தான் நம்ம வந்து மாரண்டள்ளியிலேருந்து ஏற போகிறோம். மாசாக இருக்கா வியூ பாருங்க. கேரளா அந்த வாழையாறு இருக்கும்ல, அந்த வியூ வந்து எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. அந்த ஃபீல் கிடைக்குது. அப்படியே ஃபுட் ஹில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு, இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதுவும் கிளைமேட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ஒரு ப்ளசண்ட் சைடில் வந்து இருக்குதுன்றதுனால நம்மளுக்கு நல்லா இருக்குது. இங்கே ஒரு ஹெச்பி பங்க் வந்து வச்சுருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து பஞ்சப்பள்ளியிலேருந்து நம்ம பெட்டமுக்கிலம் ஹில்ஸ் ஏற போகிறீங்கன்னா இங்கே நீங்கள் வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம். பஞ்சப்பள்ளியிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் என்னமோ வந்துருக்கும் நினைக்கிறேன். டேம்லேருந்து ஒரு 3-4 கிலோமீட்டரில் உங்களுக்கு வந்து இந்த பங்கு கிடைக்கும். அந்த மலை அப்படியே முடியறதை நம்ம வந்து பார்க்க முடியுது பாருங்கள். கேமரா எந்த அளவுக்கு காட்டுதுன்னு தெரியல. டாப்லேருந்து அந்த ஸ்லோப் அப்படியே நம்மளுக்கு வந்து தெரியுது. அங்கே போய் ஒரு குட்டி மலையில் அந்த மலை வந்து முடிஞ்சிருது. ஃபுல்லாமே ஃபாரஸ்ட் ஏரியா தான். நீங்களே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். மேப் ஃபுல்லாமே வந்து க்ரீனில் இருக்கிறது. நான் அதில் T/T நேவிகேஷன் வந்து ஃபோட்டோ விட்டு வந்துட்டேன் அட்வென்ச்சர் 390. அதிலே அவருக்கு வந்து காட்டிகிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த TFT ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மேப் வைக்கிறதுக்கே வந்து அவங்களுக்கு இது இருக்குது. பாருங்கள் எவ்வளோ ட்ராக்டபுளாக இருக்குன்னு. 40லேருந்து 60 கியர்லேயே எடுக்கிறேன், ஸ்மூத்தாக போகுது. நல்லா இருக்குது கைஸ் பைக்கு. ஒரு பர்ஃபெக்ட் டூரிங் பைக்கு. நம்ம இதை ஓட்டுறதுக்கு கொஞ்சம் லைட்டாக நம்ம வந்து சிரமப்படுற மாதிரி இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல. அட்வென்ச்சர் தான். ட்ரையம்பு தான். ஃபுல்லாக தென்னந்தோப்பு கைஸ். அதுதான் மினி பொள்ளாச்சி நியர் ஹொசூர் இன் 30 கிலோமீட்டர். ஃபுல்லாக இப்போ தான் வந்து அந்த விவசாயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஏரியா. ஃபுல்லாக தென்னந்தோப்பு கைஸ். ராமனக்கோட்டை அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஓ இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பொள்ளாச்சி கூட இப்போ அந்த பெரிய ரோடு போட்டு நம்மளுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லை. இப்போ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ரியல் நேச்சுரல் பியூட்டி, அந்த லைவ்லியான வியூஸு, அப்படியே அந்த வில்லேஜ் சைடு ரைடு. வேறு என்னங்க வேணும் சண்டே நம்மளுக்கு. வேற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக தென்னந்தோப்பு. கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எனக்கு தென்னந்தோப்பு தான் வந்து தெரியுதுங்க. இங்கே நிறைய பைக்கர்ஸ் வந்து வருவாங்களாட்டிருக்கு. இது கொஞ்சம் ஒரு காமான பொசிஷனில் இருக்குது பைக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது மேபி இதை பண்ணியிருந்தேன்னா இதே வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன்.
அப்பப்பப்பப்பப்பா, என்ன அழகு, என்ன அழகு. மாரண்டல்லி இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் எப்படி இருக்குது பாருங்க. 2 சைடும் க்ரீனிஷாக. என்னால் வார்த்தைகளால் சொல்ல முடியல, அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குங்க. பாருங்க அந்த மலை, நம்ம பெட்டமுக்கிலம் ஹில்ஸ் வந்து எண்டாவது ஏரியா, அது கீழே ஃபுல்லாமே நம்மளோட ஃபீல்டு அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ் தான். வேறு மாதிரி இருக்குல்ல. பெரியானூர். நம்ம அந்த சைடு வந்து போகணுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நம்ம இங்கே போகிறதுனா, பெட்டமுக்கிலம் போகிறதுனா. கரெக்டாக 6 கிலோமீட்டர்ஸ். இப்போ இங்கே பாருங்களேன், ரோட்டோட அந்த இதையும் நம்மளுக்கு தென்னந்தோப்புலேயே வந்து கவர் பண்ணியிருக்காங்க, லைக் பவுண்ட்ரிஸை. உள்ளே வர 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 எப்படியோ அப்படியே நம்ம ஒரு டீப்பாக தென்னந்தோப்புக்குள்ளே போயிட்டுருக்க மாதிரி இருக்குது, கோகனட் ஃபீல்ட்ஸ்குள்ளே. கிளைமேட்டு தான் நம்மளுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஹெல்ப்பை பண்ணிகிட்ருக்கு. ஒரு 21 to 22 டிகிரி, லைக் 25 டிகிரி செல்சியஸ்குள்ளே தான் கண்டிப்பாக வந்திருக்கும். கோவில்பட்டி வந்தாச்சு. ஒரிஜினல் கோவில்பட்டி வந்து வேறு, அதுக்கு அந்த ஃபேமஸான கோவில்பட்டி. இது வேறு ஏதோ கோவில்பட்டி. இவனுங்களும் ஒரு 60 ஸ்பீடில் போயிட்டுருக்கிறதுனால நம்மளால் வந்து ஓவர்டேக் பண்ண முடியல நார்மல் ஃபேஸில். நம்மளுக்கு அந்த பைக்கில் நல்லா அஜிலிட்டி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த NVH வந்து நல்லா கண்ட்ரோல்டாக இருக்குது. ஸ்பீட் பிரேக்கர்ஸ். அவ்வளோதான், அந்த வியூ வந்து இப்போ மறைஞ்சிருச்சு. 2 சைடு வீடு கட்டிட்டாங்க. இந்த ஊரை தாண்டினதும் தான் நம்மளுக்கு வந்து அந்த வியூ நல்லா கிடைக்க மாட்டிருக்கு. ஏதோ குட்டி ரிவர் வர மாட்டிருக்கு. அந்த மலை கார்லேருந்து இறங்குற தண்ணி ஃபுல்லாமே இங்கே தான் இறங்கும்னு நினைக்கிறேன். என்ன வேறு ஏதோ ரோடு காட்டுற மாதிரி இருக்குது. ஏன் எனக்கு இந்த கலரில் காட்டுது? 2.9 கிலோமீட்டர் தான். ஆனால் இதில் பாருங்களேன், ப்ளூ கலரில் காட்டல, வேறு ஏதோ கலரில் வந்து காட்டிகிட்ருக்கு. கிலோமீட்டர் ஆனால் குறையுது. கூகுள் மேப்ஸ் மக்கர் பண்ணுது. நல்லா ரோடே போட்டிருக்காங்க. ரோடு இது ஹைவே கூட இந்த ரோடோட குவாலிட்டிக்கு இருக்காது இருக்குது. ஒரு சின்ன ஜோல்டிங் கூட இல்லை, மாசாக அப்படி இருக்குது, ஸ்மூத்தான ரைடுக்கு. கைஸ், இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? ஒசூர்லேருந்து 30 கிலோமீட்டரில் பொள்ளாச்சி சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எப்படி இருக்குது பாருங்கள். பொள்ளாச்சி கூட இப்போ இந்த அளவுக்கு பியூட்டி இல்லை. நம்ம ஒசூர்லேருந்து 30 கிலோமீட்டரில் இருக்கிற பஞ்சப்பள்ளி மாரண்டல்லி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பியூட்டி வந்து நினைஞ்சிருக்கு. மாரண்டல்லி ஊரோட என்ட்ரிக்குள்ளே வந்துட்டோங்க. இங்கே தான் நல்லா ஏதோ லைட்டாக பிரியாணி சாப்பிட்லாமான்னு பார்க்குறேன் நான். இங்கே எங்கே ஃபேமஸாக இருக்குன்னு எனக்கு வந்து தெரியல. மாரண்டல்லி காய்ஸ் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், உங்கள் ஊரில் எங்கே சாப்பாடு வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு. அடுத்த டைம் வந்தால் கண்டிப்பாக நான் வந்து அங்கே சாப்பிட்றேன். எங்கே இன்னும் உள்ளே போனோன்னா கொஞ்சம் டிராஃபிக் ஆகிட மாட்டிருக்கு ஊர். ஒரு ஹோட்டலுமே இல்லை. இங்கே தான் ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. அந்த கடையுமே வந்து மூடி இருக்குது. இப்போ எங்கே போகிறதுன்னு தெரில. பஸ்காரன் வேறு வராரு. பஸ்காரர் எங்கேயுமே ஹோட்டல் இல்லையே இங்கே. இதுதான் வந்து ஊர். ஐயையோ, இங்கே பாருங்க, டிராஃபிக் பண்ணிவிட்டு பூவை விற்றுட்ருக்கானுங்க. ஜாலி பண்ணுறானுங்க கைஸு. இவன் தப்பாக வந்துட்டு அவனை திட்டுறான் பார்த்தீங்களா? பஸ்காரன் வந்து வேறு லெவலு.
இவரும் ஸ்மூத்தாக போகலாம், ஏன் அங்கே லைட்டாக பயப்படுறாருன்னு தெரியல. ஐயோ இங்கே வேறு பெரிய டிச்சாக வேறு இருக்குது. எனக்கு அதில் தான் நல்லா அந்த பைக் தான் அஜயிலாக இருக்க மாதிரி இருக்குது இந்த மாதிரியான டிராஃபிக் ஏரியாஸில். என்னங்க எல்லா பிரியாணி கடையும் மூடி வச்சுருக்கானுங்க. சாப்பாடு டைமுக்கு தான் நாங்கள் கரெக்டாக வந்திருக்கோம் 12:30க்கு. யார்கிட்ட கேட்போமா இங்கே எங்கே நல்லா பிரியாணி கடை இருக்குன்னு சொல்லிட்டு. பாய்ஸ் யாராக இருந்தால் அவங்ககிட்ட தான் வந்து கேட்கணும். இந்த சைடு ரோடுமே வந்து ஊருமே வந்து முடிஞ்சிருச்சு. இங்கே தான் எதாவது கடை இருந்துச்சுன்னா சாப்பிட்ணும். யார்கிட்ட கேட்க போகிறேங்க. அப்படியே ஏதோ வடை போண்டாலும் இருக்க மாட்டிருக்கு. ஏன்னு இடுத்தி லைட்டாக அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டு கூட போகலாம். இல்லை பிரியாணி நல்லா இருந்துச்சுன்னா அங்கே சாப்பிட்டு பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற ஃபீல் தெரியுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஹில்ஸு, கீழே ஒரு குட்டி ஊர். லைக் அதை வந்து ஊட்டின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு இது வந்து மேட்டுப்பாளையம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இது வந்து ராயக்கோட்டை ரோடாமா. இந்த சைடு வந்து போனீங்கன்னா நிறைய கடை இருக்குது அப்படின்னாங்க. ஜஸ்ட்டு வடை பஜ்ஜி கடைங்க மட்டும்தான் இருக்குது இங்கே நிறைய. இந்த கடையில் எங்கேயா சாப்பிடுவோமா? இங்கே வேணால் சாப்பிட்டு பார்ப்போம். உள்ளே போய் வண்டியை பார்க் பண்ணிடுவோம். நம்ம ஏடிபியும் உள்ளே இருக்காங்க. பார்க் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்ப வேண்டியது தான்.